இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்களேன். இங்கே இருக்க எல்லாமே கேரளாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பலாப்பழத்தில் செஞ்ச பொருள். இங்கே இருக்க எல்லாமே கோவாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட முந்திரி பழத்தில் செஞ்ச பொருள். நம்ம பண்ருட்டியில் 1600 ஏக்கரில் பலாப்பழம் விளையுது, 80,000 ஏக்கரில் முந்திரி பழம் விளையுது. இங்கே இருக்க இத்தனை பொருளில் எத்தனை கம்பெனி பண்ருட்டியில் இருக்குது? இங்கே பதவியில் இருக்கவங்க எல்லாருமே பலாப்பழ விவசாயிகளுக்கு இதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க, முந்திரி பழ விவசாயிகளுக்கு இதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே செய்ய மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, இந்த தம்பி எனக்கு தெரியும்னு அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக. அவ்வளவுதான். அந்த மாதிரி அரசியல்வாதி நான் கிடையாது. இங்கே பார்க்குறீங்கள இந்த பொருள், இது நம்ம ஊரில் கிடச்ச முந்திரி பழத்தை வச்சு நானே செஞ்சது. இது முந்திரி பழத்தில் செஞ்ச வினிகர். சர்க்கரை நோயாளிங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் குடிக்கக்கூடிய ஒரு மருந்து இது. இந்த பொருள் எல்லாமே நேற்று என்னோட எண்ணங்களில் இருந்தது, இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே நாளைக்கு இந்த ஊரில் இருக்கும். பலாப்பழம் சின்னத்துக்கு வாக்களியுங்க.